இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. தாவேக தலைவர் நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வர உள்ளது. அதில் என்னை வீட்டுக்குள் விஜய் அனுமதிக்க மறுக்கிறார். கோடி கோடியாக சம்பாதிக்கும் விஜய் எனக்கும் குழந்தைகளுக்கும் நியாயமான ஜீவனாம்சம் வழங்க வேண்டும். வீடின்றி தவிக்கும் எனக்கு விவாகரத்து வழங்க முடியும் வரை சகல வசதிகளுடன் நீலாங்கரை வீட்டில் தங்க என்னை அனுமதிக்க வேண்டும். இதற்கு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். எனக்கும் குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய சொத்துக்களை விஜய் நியாயமாக வழங்க வேண்டும் என சங்கீதா கூறியிருந்தார். சங்கீதா தாக்கல் செய்த விவாகரத்து மனு தொடர்பாக செங்கல்பட்டு குடும்பநல கோர்ட் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கோர்ட் நடவடிக்கைகளுக்கு இடையே இரு குடும்பத்தினரும் நெருக்கமான நண்பர்களும் இணைந்து ஒரு சுமூகமான முடிவை எட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதில் குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் சொத்து பங்கீடு ஆகியவை அடங்கும். இந்நிலையில் மனைவி சங்கீதாவிற்கு விவாகரத்து அளிக்க தாவேக தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருவரும் பரஸ்பரமாக பிரிவது தொடர்பாக சென்னையில் இருதரப்பு வழக்கறிஞர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. மும்பையில் இருந்து வந்த ஜோசியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. பரஸ்பர விவாகரத்திற்காக 250 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் தர வேண்டும் என விஜயிடம் சங்கீதா கேட்டுள்ளார். வேட்புமனுவில் விஜய் தெரிவித்துள்ள சொத்து பட்டியலின் அடிப்படையில் செட்டில்மெண்ட் தர வேண்டும் என்றார். தன்னோடு சேர்த்து மகன் மகளுக்கும் செட்டில்மெண்ட் தொகை தர வேண்டும் என கேட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்திடம் விஜய் சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தின்படி அவரது மொத்த சொத்து மதிப்பு சுமார் 624 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை மனதில் வைத்தே தன் பங்காக 250 கோடி வேண்டும் என சங்கீதா கேட்டுள்ளார். ஆனால் சங்கீதாவுக்கு 35 கோடி மட்டும் செட்டில்மெண்ட் அளிக்க விஜய் ஒத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. மகன் மகளை தானே பார்த்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளாராம். இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் விஜய் விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.